கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் யாவட்ட நம்ம ஹீரோ லிங்க் ஒரு 3 இயர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் வந்து போட்டுக்கிறான் மேரேஜுக்காக. நான் உனக்கு இதுக்காக 5 மில்லியன் காசு கொடுப்பேன், நீ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு விட்டுட்டு போய்க்கலான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்குமே அவங்க பாட்டியோட லங் கேன்சருக்கு வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக காசு தேவைப்படுது. ஸோ அதனால் அவனுமே அங்கே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே சைன் பண்ணி கொடுத்துடுறா. ஜியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவன் நம்ம ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் போல். அவன் வந்து ஒரு ஆக்டர். திரும்ப அப்ராட்லேருந்து அங்கே திரும்ப வந்ததுமே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி நான் திரும்ப வந்துட்டேன் பேபி அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. இங்கே வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து தேர்ட் லீலாக பண்ணிகிட்ருக்கா. எனக்கு வந்துட்டு அவளை சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ரொம்ப அக்லியாக இருக்கா, அவளை நீங்கள் மாற்றணும்னு சொன்னதும் அங்கே அவனுமே ஓகேன்னு சொல்லிகிட்ருக்கான். பட் அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோயின் தான். அவங்க நர்ஸாக வந்து ஒரு கேரக்டர் பண்ணிகிட்ருக்கா போல். அங்கே வந்துட்டு நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு திட்டி அனுப்பி விட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே வந்துட்டு கவலையாயிட்டுருக்கு. நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. பாட்டியோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே அங்கே கொண்டு போய் அங்கே வந்து பையில் வச்சுட்டு அங்கே வந்துட்டு வீட்டில் போய் சரி குக் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது நம்ம ஹீரோட்ட அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி ஜியா திரும்ப ரிட்டன் வந்துட்டாங்க, நீங்கள் இப்போ யாவும் வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னு சொன்னதும் அவளுக்கு எனக்குமே கான்ட்ராக்டுமே க்ளோஸ் ஆக போகுது. ஸோ வந்துட்டு நான் அவளை வந்து என்கிட்ட வந்து பிரித்து வைக்கிறது தான் கரெக்டு, நான் அவளை அனுப்பி விட்டுருவேன், எனக்கு அவளுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லையே அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் பார்த்தா உள்ளே குக் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க வந்துட்டு அந்த பேக்கில் வந்து இப்படி ரிப்போர்ட் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். இன்னும் இவளுக்கு லங் கேன்சர் இருக்கா, இதை பற்றி இவ எதுவுமே சொல்லலையேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கவலைப்படுறான். பட் தங்களோட பர்சனலில் வந்துட்டு யாருமே தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டாங்க இல்லையா. ஸோ அதை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு அதனால தான் இவன் மறைச்சிருக்காளான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஆனாலுமே பாரு, இவ எவ்வளோ தூரத்துக்கு ஹாப்பியாக தன்னோட லைஃப்பை வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கா, வந்துட்டு என்கிட்ட எதுவுமே சொல்லலையே, நான் வந்துட்டு இவளுக்கு வந்து கான்ட்ராக்ட் முடியுங்கிறதுக்குள்ளேயே ஏதாச்சும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு இவளுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அங்கே சாப்பாடெலாம் சமைச்சு வச்சு சாப்பிட சொன்னதுமே எத்தனை நாள் ஆச்சு இப்படி ரிப்போர்ட்லாம் வந்திருக்கு, நீ ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லலைன்னு சொன்னதும் அப்போ அவள் வந்து புரிஞ்சுக்கிறா, இவன் வந்துட்டு பெரிய வந்துட்டு ஒரு ப்ரெசிடென்ட், ஸோ பார்ட்டியை பற்றி இவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் 1 மந்த்து தான் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அவங்க ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், டாக்டர்ஸ் வந்துட்டு ஸ்பெஷலாக ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு நோய் வந்திருக்குன்றதுக்காக இவன் பேசிகிட்டு இருக்கான். பட் அவளுக்கு இல்லை, அவங்க பாட்டிக்குன்றது அவனுக்கு தெரியலை. அப்போ நம்ம ஹீரோயின்மே ரொம்பவே இங்கே சந்தோஷமாயிட்டாங்க, தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நீ குக்கிங் பண்ணுற அது இதுன்னு சொல்லிட்டு எந்த வேலையுமே பண்ண வேண்டாம், நீ வந்துட்டு ரொம்பவே வந்து ஃப்ரீயாக இரு, உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நீ என்கிட்ட கேளு அப்படின்றத அவன் சொல்கிறான். போல் அவள் பார்த்தா அங்கே உள்ள ரிஹர்சல் பண்ணிகிட்டேக்கா. நான் சாகிறதுக்கு முன்னாடி என்னோட லவ்வை வந்துட்டு கன்ஃபெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் இந்த சைடில் போயிட்டு அதெல்லாமே கேட்டுட்டு ஒருவேளை நம்ம மேலே லவ் எதுவும் வந்துருச்சு அதை பற்றி தான் அவள் பேசிகிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு கையில் இருக்க கிளாஸ் எங்கே கீழே விழுந்துருது. நம்ம ஹீரோயின் என்ன சவுண்டுன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் எடுக்கும்போது 2 பேருமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே நம்ம ஹீரோக்கு அட்ராக்ட் ஆகிட்டுருக்கு. என்னாச்சு, ரொம்ப ஹார்ட்டாக இருந்துச்சா, கீழே போட்டிங்க அப்படின்ற செட் அவள் கேட்டுட்ருக்கா. அதவை யாரோ நாக் பண்ணுறாங்க, போய் ஓப்பன் பண்ணால் அந்த ஜியா தான். அவளை நம்ம ஹீரோயின் உள்ள அங்கே பாசமாக தான் பேசி கூட்டிகிட்டு வந்திருக்கா. ஆனால் அதை பார்த்தாங்க ரொம்ப ஓவர் ஆட்டிடியூடு காமிச்சிட்ருக்கு. இவன் எங்கே பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் இவன் என்னோட ஒய்ஃப்ன்றப்ப இங்கே தானே இருப்பான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசும்போது அந்த டெடிபியரை பார்த்துட்டு நான் வந்துட்டு இதை 3 இயர்ஸ்க்கு முன்னாடி உனக்கு கொடுத்தது, இன்னுமே நீ அதை சேஃப்டியாக வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே அதை கேட்டுட்டு ஆமாம் நான் வந்துட்டு பத்திரமா வச்சுருக்கேன், சுத்தமாக இருக்குது, அதுக்கு காரணம் இவதான்னு சொல்லிட்டு அங்கே சொன்னதும் அதை கேட்டு அவளுக்கு அங்கே வயிற்றுச்சலாயிட்டு இருக்கு. பிறகு அங்கே அந்த பைக்கை போய் பார்த்தா நம்ம வந்துட்டு இதில் தானே ரொம்ப ஹாப்பியாக சுற்றிட்டு இருப்போம், இன்னுமே ரொம்ப க்ளீனாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது ஆமாம் க்ளீனாக தான் இருக்கும், நான் இப்போ வரைக்கும் அதை வந்துட்டு திரும்ப ஓட்டவே இல்லைன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் ஒரே ஒரு டைம் மட்டும் நான் எடுத்து யூஸ் பண்ணேன்னு சொன்னதும் அதை கேட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு, நீ எப்படி இதில் வந்து டச் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேசினதுமே அது எலக்ட்ரிக் பொருள், நம்ம அப்படியே வச்சோன்னா வந்துட்டு அது டேஞ்சர் தான், யூஸ் பண்ணது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்றத சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே இன்னுமே இரிட்டேட் ஆகிட்டுருக்கு. நீ எப்படி வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியாக பேசு அப்படின்ற சொன்னதும் அவள் வந்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிட்டுருக்கா. சரி ஓகே, என்னோட ரூம் எங்கே இருக்குது, நான் வந்துட்டு ஸ்டே பண்ண ரூம்னு சொல்லிட்டு கேட்டால் நம்ம ஹீரோயின் இப்போ அந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணிட்டுருக்கா. சரி ஓகே நீங்கள் பேசுங்க, நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது எங்கே போயிட்டுருக்கா இந்நேரத்தில், நீ என்னோட ஒய்ஃப், நீ வந்து எங்கேயாச்சும் போய் உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் தானே வந்துட்டு பொறுப்பாகணும்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு இரிட்டேட் ஆகிட்டுருக்கு. அவள் கோவமாயிட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனால் நம்ம ஹீரோயின் அங்கே ஸ்டாப் பண்ண போனாலுமே அவள் கோவப்பட்டு திட்டி விட்றா. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. அப்போ நான் என்னால் வந்துட்டு எதுக்காக வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு கஷ்டம் அப்படின்றத அவள் சொல்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்காக அவன்
பண்ணிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் "நீங்க ஏன் பண்ணிட்டுருக்கீங்க? நான் பண்ணிக்கிறேன்னு" சொன்னதும், "அதெல்லாம் வேணாம். நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படின்றத சொல்றான். பட் ஹீரோயினுக்கு அங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கு. சரி உனக்கு என்ன ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, "நான் வந்துட்டு ஒரு பெரிய ஹீரோயின் ஆகணும்" அப்படின்றத சொன்னதும், "அப்படின்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவான்னு" சொன்னதும், "அதெல்லாம் வேணாம். நானே வந்துட்டு லைஃப்ல வந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறி வரணும். இப்ப எனக்கு ஒரு 3 ரோலுமே கிடைச்சிருக்கு. நான் வந்துட்டு ஒரு நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ரோல்லன்னு" சொல்லிட்டு அங்க பேசும்போது, அத கேட்டுட்டு அங்க நம்ம ஹீரோ இந்த ரோல பத்தி தான் அவ வந்துட்டு என்ட்ட கால் பண்ணி சொன்னாளான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, அவங்க அசிஸ்டண்ட்ட கால் பண்ணி இவளோட டீட்டெயில்ஸ்லாம் விசாரிக்க சொல்றான். வந்துட்டு இது தப்பா இருக்காதான்னு சொல்லிட்டு வேற அவனுக்கு ரொம்ப அங்க கஷ்டமாயிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்க டாக்டர மீட் பண்ணி அங்க பேசும்போது, "உங்க பாட்டிக்கு வந்துட்டு ரொம்பவே ஏஜ் ஆயிருச்சும்மா. இந்த டயத்துல நம்ம போய் ஆப்ரேஷன் பண்ணி அவங்கள காப்பாத்துறது வந்து ரொம்பவே கஷ்டம்" அப்படின்றத சொல்றாங்க. ஆனா இன்னுமே 2 மில்லியன் காசு தேவைப்படும். நீ வந்துட்டு அத ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க போகும்போது, நம்ம ஹீரோயினுமே நான் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு போறா. நம்ம ஹீரோயினுக்கு அங்க டைரக்டர் வந்துட்டு ரோல் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க சொல்லிட்டுருக்காங்க. பார்த்தா அந்த ஜியா கூட தான் ரோல் தான் போல. அப்ப அங்க வந்துட்டு வேணே ஷாட் எடுக்கும்போது, நம்ம ஹீரோயின போட்டு பயங்கரமா அடிச்சுட்டே இருக்கா. டேக் திரும்ப திரும்ப போயிட்டே இருக்கு. நம்ம ஹீரோவுமே அங்க உள்ள வந்துட்டுருக்கான். இப்படி வந்து உண்மையிலேயே போட்டு அடிக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவன் கைய பிடிச்சிட்டு, "என்ன வேலை பண்ணிட்டுருக்க? நீ வந்துட்டு இப்படி கண்ணு அந்த பொண்ணுக்கு சிவந்து போற மாரி அடிப்பேன்னு" சொன்னதும், "இது ஜஸ்ட் வந்துட்டு ஆக்டிங் தான்" சொன்னதும், "நீ பண்றது ஆக்டிங் மாரி தெரியல. வேணும்னு பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். வந்துட்டு இப்படிலாம் கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. நீ இவ்வளோ வந்துட்டு சஃபர் பண்ண தேவை கிடையாதுன்ற அவன் சொல்லிட்டு போனதுமே, அந்த ஜியா கதை கேட்டுட்டு அங்க ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு, "நீ இந்த ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி அவர என்ட்டேருந்து பிரிக்கணும்னு ஆசைப்படாத. அவர் என்னதான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு. நாங்க எவ்வளோ தூரத்துக்கு க்ளோஸா இருப்போம் தெரியுமான்னு" சொன்னதும், "எனக்கு அது நல்லாவே தெரியும். நீங்க 2 பேரும் தான் க்ளோஸா இருக்கீங்கன்றத" அவ சொல்றா. அவ வந்துட்டு எதுக்கு இப்படி பேசுறான்னே புரியாம இருந்துச்சுக்கா. பிறகு அங்க வந்துட்டு ஒரு பெரிய பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஹீரோயின் வந்துட்டு அனௌன்ஸ்மென்ட் பண்ண போறாங்க போல. அங்க நம்ம ஹீரோயினுமே இருக்கா. அப்ப அங்க அந்த சாங்ட்ட அவங்க ஃப்ரெண்டு, "என்னப்பா நேத்து மாடல் கூட சேர்ந்து ஒண்ணா இருந்த போலயேன்னு" சொன்னதும், "என்ன பேசிட்டு இருக்க? பேசாம இரு. இத பத்திலாம் வெளிய யாருக்கும் தெரியக்கூடாது" அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் வந்துட்டு அவரோட ஒய்ஃப் ஆயிருவா. அப்புறம் பெரிய வந்துட்டு பணக்காரி ஆயிருவான்னு சொல்லிட்டாங்க. சந்தோஷமாயிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவுமே அங்க இறங்கி வந்ததுமே, ஹீரோயின் அங்க இருக்கா. பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கா. அப்ப அவ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, அங்க வந்துட்டு பேச வந்ததுமே, நம்ம ஹீரோயின் அங்கருந்து போனதும், "எங்க போயிட்டுருக்க? வா முன்னாடின்னு" சொல்லிட்டு கூப்பிட்டதுமே, "இது வந்து விஐபி கெஸ்ட்டுக்குன்னு" சொன்னதும், "அதனால தான் உன்ன கூப்பிடுறேன் வா" அப்படின்றத சொல்லிட்டு, அவன் ஹீரோயின் அங்க அனௌன்ஸ்மென்ட் பண்ண போறான். அப்ப அந்த ஜியா, "இப்ப எதுக்காக நீங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டுருக்க? உன் பேர் ஏதோ அவர் சொல்லப் போறாரா? உனக்கு எதுவும் அந்த லெவலுக்கு தகுதி இருக்கா? என்னதான் எப்படினாலும் கூப்பிட போறாரு" அப்படின்றத சொல்லிட்டு, அங்க ரொம்பவே வந்துட்டு மோசமா திட்டிட்டு இருக்கா. "இத வீட்ட விட்டு நீ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு" சொல்லிட்டு அவன பார்த்தா அங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு, அந்த ஹீரோயின பத்தி அங்க சூப்பரா இன்ட்ரோடக்ஷன் குடுத்துட்டுருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு, "என்னப்பா இவர் வந்துட்டு ஹீரோயின அறிமுகப்படுத்துறாரா? இல்ல ப்ரப்போஸ் பண்றாராங்கன்னு" சொல்லிட்டு பேசினதுமே, நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்க ரொம்ப கஷ்டமாயிட்டு, அவ அங்கருந்து போறா. "நம்மளுக்கு என்ன இதனால ஆகப்போகுது?" அப்படின்றத சொல்லிட்டு, பார்த்தா மிஸ் யாவ் தான் இதோட வந்து ஹீரோயின் சொல்லிட்டு அனௌன்ஸ்மென்ட் பண்ணிடுறா. ஏன்னா இந்த மேரேஜ் வந்து சீக்ரெட்டா தான் இருக்கு. அத கேட்டுட்டு அவளுக்கு அங்க ரொம்பவே ஷாக் ஆயி போயிருது. நம்ம ஹீரோயின் ரொம்ப அங்க ஷாக் ஆயி போய் நின்னுட்டுருக்கா. "என்ன பார்த்துட்டுருக்க? மேல வான்னு" சொன்னதுமே, ஐயோ! எனக்கு இதெல்லாம் வேணான்னு அவ சொல்றா. அப்ப அவ கோவமாயிட்டு, "நீங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? அவள போய் இதுக்காக நீங்க அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு" சொன்னதும், "நீ வந்துட்டு ஓசிலே உனக்கு எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்காத. நீயா வந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் வாழ்க்கையில முன்னேறதுக்கு பாரு" அப்படின்றத சொல்றான். "உன்னோட திறமைக்கு தான் இது கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் நீ வந்து மெயின் லீடு. நீ வந்துட்டு 3ஆ லீட்லாம் பண்ண தேவையில்லன்னு" சொன்னதுமே, அத கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகுது. பட் இருந்தாலுமே, "டைம் இல்ல. நீ வந்துட்டு இப்படி பண்ணாதன்னு" சொன்னதுமே, ஒருவேளை கான்ட்ராக்ட் முடிய போறத பத்தி அவன் பேசிட்டு இருக்கானா? சரி ஓகே. நான் வந்துட்டு பாட்டிக்குமே காசு தேவைப்படுது. இந்த ஆஃபர ஒத்துக்கலான்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. டைரக்டர கூப்பிட்டு, "உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிருச்சா? நம்மளோட மெயின் லீட் இவங்க தான்" அப்படின்ற செட் அங்க வந்து போனதுமே, அங்க அத கேட்டுட்டு அங்க இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆயி போயிருது. "என்னப்பா இவங்கள தானே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்னு" சொல்லிட்டு நெனச்சிட்டு இருந்தோம். என்ன லவ் எதுவும் இங்கிட்டு டெவலப் ஆகுதான்னு சொல்லிட்டு அங்க பேசுறாங்க. அப்ப அங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. அவர் வந்து ஸ்கிரிப்ட்ட நம்ம ஹீரோயின்ட்ட குடுத்ததுமே, அத அவ வாங்கி வந்துட்டு, "என்ன வந்து பண்ணிட்டுருக்கீங்க? இவ வந்துட்டு ஒண்ணும் இந்த லீட் கிடையாதுன்னு" சொல்லிட்டு அத பிடிச்சு அங்க கிழிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கா. "நீங்க வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. நாங்க யாரும் சூஸ் பண்ண கிடையாது ஹீரோயின. அங்க அவர் தான் வந்துட்டு மெயினா சூஸ் பண்ணியிருக்காரு" அப்படின்றத சொன்னதும், அவளுக்கு அத கேட்டுட்டு அங்க ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆயி போயிருது. அவரு என்னதான் ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்காரு. நான் கண்டிப்பா வந்துட்டு யாரையும் வந்துட்டு விடமாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு, அவன் வந்துட்டு நான் இப்ப என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு அங்க கால் பண்ணிட்டு இருக்கா. பட் அங்க அசிஸ்டன்ட் ஃபோன் எடுத்துட்டு, "சார் வந்து பிஸியா இருக்காரு. 2வது மெயின் லீட் வந்துட்டு அவங்க தான். இதுல எந்த மாற்றமே கிடையாது. நீங்க கால் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்க வேலைய போய் பாருங்கன்னு" சொன்னதும், அத கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே அங்க அசிங்கமா போயிருது. "நீ வந்துட்டு என்ட்ட இருந்து அவன பிரிக்க பார்க்குறியா? நான் உன்ன சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு அவ ரொம்ப கோவமாயிட்டு சண்டைக்கு போனதுமே, அவங்க ஃப்ரெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டு, "பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. எப்படினாலும் அவர மேரேஜ் பண்ணிட்டு அவரோட ஒய்ஃப
ஒய்ஃபா நீ தானே மாறப்போற, இந்த சின்ன விஷயத்துக்காக எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, அவருக்கு தெரிஞ்சா கோவமாயிரு, கிளம்பு அப்படின்ற சொன்னதும் நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போறா. மேடம் நீங்க இத பத்திலாம் கவலைப்படாதீங்க. இந்தாங்க இன்னொரு ஸ்கிரிப்ட். இத வந்து நீங்க படிச்சு ரெடி ஆகுங்க அப்படின்றத சொன்னதுமே, நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிட்டுருக்கா. பிறகு இவன பார்த்தா அங்க வந்துட்டு ஒர்க்ல அங்க ரொம்பவே பிஸியா இருக்கான். அப்ப அங்க வந்துட்டு மீட்டிங்ல ரொம்ப பிஸியா இருக்கவுமே, நம்ம ஹீரோயின்ட்ட அவன் கால் பண்ணி, நான் வந்துட்டு இப்போ ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருக்கேன். அதனால தான் உன்ட்ட வந்து நான் சொல்லாம அப்ப வந்துட்டேன். நான் வந்துட்டு வரதுக்கு கொஞ்சம் டைமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணதுமே, ஹீரோயினுக்கு அங்க ரொம்ப ஷாக் ஆயிருது. என்ன புதுசா எங்க போயிருக்கான்? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு என்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அவனுக்காக தான் அங்க சாப்பாடுலாமே வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கா. அவனுக்கு வந்து வயித்துல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் போல. ஸோ இந்த சாப்பாடுலாம் சாப்பிட்டா அவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதே மாரி அங்க சாப்பாடுலாமே அங்க ரெடி பண்ணிட்டு அவனுக்காக அவ கொண்டு போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. அங்க வந்துட்டு மீட்டிங் அங்க போயிட்டு இருந்தா. டைம் பார்த்துட்டே இருக்கான். என்ன அவள ஆளவே காணோமே அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. இப்ப நான் வந்துட்டு இப்போ போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன அங்க மீட் பண்ண போகும்போது, அங்க நம்ம அசிஸ்டன்ட் வந்துட்டு சார் வந்து மீட்டிங்ல இருக்காருன்னு சொல்லிட்டு உள்ள விட மாட்றாங்க. பட் நம்ம ஹீரோவே அங்க வந்துட்டு கூட்டிட்டு வந்துட்டு அவள அந்த சாப்பாட வாங்கி அவன் வந்து சாப்பிட்டுட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த கிளையண்ட் சொல்றாரு, "என்னப்பா உங்களுக்கு மேரேஜ் ஆயிருச்சா? எனக்கு இது தெரியாதேன்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, அவன் ஆமான்னு சொல்ல வரான். பட் ஹீரோயின், "இல்ல நான் அவர்ட்ட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்றத சொல்லிடுறா. அப்ப சரி நான் இப்ப கிளம்புறேன்னு சொன்னதுமே, "தனியா நீ போக வேணாம். நீ கூட்டிட்டு போய் அவள ட்ராப் பண்ணிட்டு வந்துரு" அப்படின்றத சொல்றான். ஹீரோயின வீட்ல கொண்டு வந்து விடும்போது, அப்ப அங்க அசிஸ்டன்ட் ரொம்ப ரூடா பேசுறாரு. ஜியா திரும்ப வந்துட்டாங்கன்னு தெரியும்ல. அவரும் அவளுமே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நடுவுல நீ வந்து அவங்க லைஃப்ப வந்து ஸ்பாயில் பண்ணிறாத. எவ்வளோ சீக்கிரமா நீ வந்துட்டு இங்கேருந்து கிளம்புறியோ, அது அவங்க லைஃப்க்கு நல்லதுன்னு சொன்னதுமே, நம்ம ஹீரோயினுமே எனக்கு அது நல்லாவே தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அவ வந்துட்டு அங்க அவன் குடுத்த செயின வந்துட்டு பார்த்துட்டு ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அவளோட பர்த்டேக்காக அவன் வந்துட்டு கிஃப்ட்டா வாங்கி குடுத்துருக்கான். நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "என்னோட பர்த்டே கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்குவா?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல இன்னைக்கு தான் ஜியாவோட பர்த்டேவும். அதனால உனக்குமே சேர்த்து வாங்கிட்டு வந்தேன்னு" சொல்லியிருந்திருக்கான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்துட்டு எதுக்கு மறைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. நம்ம ஹீரோயின் இத பத்தி யோசிச்சுட்டு, இப்ப இத பத்திலாம் கவலைப்பட வேண்டிய நேரமே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவ பாட்டு அங்க வந்து படுத்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ பார்த்தா மார்னிங் 4:00 ஆயிருது. இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு பாஸ் சொன்னதுமே, சரி நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். மார்னிங் வேகமா வந்துட்டு என்ன கூட்டிட்டு போக வந்துரு அப்படின்ட்டு சொன்னதும், அங்க அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு போறான். நம்ம ஹீரோயின் உள்ள தூங்கிட்டு இருக்கத பார்த்துட்டு, இவனுக்கு அங்க ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கா. அந்த பக்கம் திரும்பி படுத்ததுமே, அங்க அவனுக்கு ரொம்ப வந்துட்டு பாசமாயிட்டு இருக்கு நம்ம ஹீரோயின் மேல. அப்படியே பார்த்தா அவன் கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோயின் அவளோட லக்கேஜ் எல்லாமே அங்க பேக் பண்ணிட்டு, நான் என்ன இப்போ வந்துட்டு அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? இல்ல அவருக்கு வந்து மெசேஜ் பண்ணி விட்டுட்டு நான் கிளம்பலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப அங்க நம்ம ஹீரோ உள்ள மீட்டிங்ல இருக்கும்போது, அங்க அசிஸ்டன்ட் வந்து ஜியா வந்து உங்கள மீட் பண்ண வந்திருக்காங்கன்னு சொன்னதும், நான் பிஸியா இருக்கேன்னு தெரியலையா? பார்க்க முடியாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்றான். அங்க உள்ள போறதுக்கு அவ ஹாப்பி ஆயிட்டு கேட்கும்போது, இல்ல அவர் வந்து மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஒர்க்ல பிஸியா இருக்காராம் அப்படின்ட்டு சொன்னதும், அவளுக்கு அங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி, இப்படியே இருந்தா ஒண்ணும் முடியாது. நான் வந்துட்டு அவருக்கு ஃபைனலா குட் பைலாம் சொல்லிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க மெசேஜ் பண்ணி விட்டுட்டு, அவ பாட்டு அங்கேருந்து கிளம்புனதுமே, இந்த விஷயம் தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோ மீட்டிங்கை விட்டுட்டு வேகமா அங்கேருந்து வந்ததும், அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிருது. எங்கே போயிட்டுருக்க சொல்லாம கொள்ளாமன்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு உங்களுக்கு அவளுக்கு நடுவில் வந்துட்டு வர விரும்பலை. நான் வந்து இந்த வீட்டில் எப்படி மிஸ்ட்ரெஸ் ஆகிருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், என்ன மிஸ்ட்ரெஸ் அது இதுன்னு பேசிட்டு இருக்கா, லீகலான ஒய்ஃப் நீ தானே, கான்ட்ராக்ட் இன்னமும் முடியறதுக்கு டைம் இருக்குது, நீ வந்துட்டு இப்போ என்னை விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் வம்பு பண்ணி அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். அப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, "நீ போலீஸ்க்கே கால் பண்ணாலும் நான் உன்ன விட போறது கிடையாது. ஹஸ்பண்டோட பேச்ச கேட்காம நடக்கிறேன்னு" சொல்லிட்டு, அவள வம்பு பண்ணி எங்க வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறான். நான் வந்துட்டு இந்த வீட்ல எப்படி தனியா இருப்பேன்? 3 இயர்ஸ் அவன் கூட சேர்ந்து இருந்துட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொன்னதும், ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு, என்ன ப்ரப்போஸ் எதுவும் பண்றானான்னு சொல்லிட்டு பார்க்குறா. நான் ஏன் இப்படி தப்பாலாம் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, வேகமா அங்க வந்துட்டு அவ ரூம்க்குள்ள அங்க வந்துட்டு கிளம்பி போயிடுறா. உள்ள போய் அவளோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே அன்பேக் பண்ணிட்டு இருந்தா. என்ன இவட்ட இவ்ளோ ட்ரெஸ் கம்மியா இருக்கேன்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறான். அங்க பக்கத்துல போனதுமே அவ ஸ்லிப் ஆயி விழுக போனதும் இவன் வேகமா புடிச்சுக்கிறான். பக்கத்துல வந்ததுமே கிஸ் எதுவும் பண்ண போறானோன்னு சொல்லிட்டு கண்ண க்ளோஸ் பண்ணா. தலையில ஒரு அடிய போட்டுட்டு, "ட்ரெஸ்ஸே இவ்ளோ கம்மியா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? ட்ரெஸ் வாங்க போலாம் வான்னு" சொன்னதும், நான் வரமாட்டேன்னு சொல்றா. வம்பு பண்ணி இழுத்துட்டு போயிடுறான். அங்க போய் பார்த்தா அங்க வந்துட்டு பெரிய மால்க்கு கூட்டிட்டு வந்ததுமே, "என்னப்பா இங்க போய் கூட்டிட்டு வந்துட்டுருக்கீங்க? இங்க எல்லாமே விலை பயங்கரமா இருக்கும். எனக்கு வேணாம்" அப்படின்றத சொல்றா. "விலைய பத்தி ஏன் நீ கவலைப்படுற? வா என் கூடன்னு" சொல்லிட்டு ஏகப்பட்ட ட்ரெஸ் வந்து அவன் பர்ச்சேஸ் பண்ணி குடுக்குறான். அவளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கி குடுக்குறான். சரி நீ இப்ப வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு நான் வந்துர்றேன்னு சொல்லிட்டு போகும்போது, நம்ம ஹீரோக்காக ஒரு வாட்ச் வாங்கி குடுக்கலான்னு சொல்லிட்டு அங்க பார்த்துட்டுருக்கா. அப்ப அங்க அந்த ஜியா அங்க வந்துட்டு, "என்ன இந்த இடத்துல வந்துட்டு பண்ணிட்டுருக்க? திரும்ப உன்னோட ட்ரிக்க யூஸ் பண்ணி அவர உன் வலையில விழுக வைக்கணும்னு பார்க்குறியான்னு" சொல்லிட்டு, "வாட்ச் வேற வாங்கிக்கிட்டியா? யாருக்கு வாங்கிக்கிட்டு
இருக்கேன்னு சொல்லிட்டு பிடிச்சு இழுக்கும்போது அந்த வாட்ச் கீழே விழுந்து உடஞ்சு போயிருது. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன நீ இப்படிலாம் அவகிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அவங்க ஃப்ரெண்டு இவ தான் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட், நீங்கள் என்ன அந்த பொண்ணுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் வெட்டி பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது, வந்த வேலையை பார்த்துட்டு போகணும், அவளை எப்படி நீ வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். வாட்ச் உடஞ்சி போயிருக்கதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இது உடஞ்சி போயிடுச்சு நான் உங்களுக்கு பில் வந்து பே பண்ணிடுறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ இது ரொம்ப நல்லா இருக்கு நான் இதவே வாங்கிக்கிறேனேன்னு சொல்லிட்டு அந்த உடஞ்ச வாட்சவே கையில் கட்டினதுமே அந்த ஜியா வந்துட்டு நீங்கள் உங்களோட ரெப்புடேஷனை கெடுக்க பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப காஸ்ட்லியான வாட்சை வாங்கி இதை நீங்கள் கட்டிக்கோங்கன்னு சொன்னதும் ஒன்றும் தேவை கிடையாது ஓ வேலை ஏதோ நீ பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் இப்போல்லாம் வந்துட்டு அவங்க மேலே ரொம்ப அக்கறை காட்ட ஆரம்பிச்சிட்டிங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதுக்கு என்கிட்ட பதிலே கிடையாது அப்படின்ட்டு தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். மீட்டிங்கில் வந்துட்டு அவங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் இங்கேருந்து எல்லாத்தையுமே கவனிச்சிக்கிறேன்னு அவன் சொல்கிறான். சரி நீ என்ன அவளை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ண சொன்னேனே நீ கலெக்ட் பண்ணியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்ததுமே அதில் பார்த்தா ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்ந்துருக்கா சம்பாதிக்கிற எல்லா காசையுமே கொண்டு போய் அந்த ஆர்ஃபனேஜுக்கு தான் கொடுப்பான்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதெல்லாமே பார்த்துட்டு அசிஸ்டன்ட் அங்கே தன்னைத்தானே ஸ்லாப் பண்ணிவிட்டு நான் அந்த பொண்ணை பற்றி ரொம்ப தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணதுமே நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஆர்ஃபனேஜுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கிளம்புறாங்க. ஆர்ஃபனேஜில் அதோட கேர்டேக்கர் அங்கே பார்த்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காரு. உண்மையிலேயே எனக்கு வந்துட்டு ஹாப்பியாக இருக்கவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணதில்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டதுமே அவங்க பாட்டியும் அவளுமே சேர்ந்து இந்த ஆர்ஃபனேஜுக்கு ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ என்ன பண்ணுறது ரொம்பவே வந்துட்டு நிலமை மோசமாயிருச்சு இப்போ வந்து லங் கேன்சர் வந்ததுனாலன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியை பற்றி அவர் வந்து பேசிகிட்டு இருந்தா இவர் வந்துட்டு என்ன நினச்சிக்கிட்டாருன்னா ஹீரோயினுக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் திரும்ப ஸ்லாப் பண்ணிவிட்டு ஐயோ கடவுளே இப்படிலாம் அவங்களுக்கு நடந்திருக்கா தெரியாமல் அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி நான் பேசிட்டேனேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஃபீல் ஆகிட்டுருக்கு. உங்களுக்காக நாங்கள் டொனேஷன் தான் பே பண்ண வந்திருக்கோன்னு சொன்னதும் அவருக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் டாக்டரை போய் மீட் பண்ணதுமே என்னம்மா மிஸ்டர் லிங்கை வந்து உனக்கு தெரியும் நீ ஃபஸ்ட்டே சொல்லாமல் விட்டுட்டு அவர் வந்துட்டு உங்கள் பாட்டிக்காக சூப்பரான மெடிசன் வந்துட்டு ஆர்டர் பண்ணார் அதுக்கு ரொம்ப ரேர் உடனே கிடச்சிருச்சு தெரியுமா வந்து ஒரு ஸ்பெஷலான டாக்டருமே ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு யாருக்கு வந்துட்டு இவ்வளோ ஈஸியாலாம் ஹெல்ப் பண்ண மாட்டேரு ரொம்ப ஸ்பெஷலாக நீ இதை பற்றி ஏன் சொல்லலைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ வேற கால் பண்ணிடுறான் நீங்கள் வந்துட்டு இப்படி லங் கேன்சர் இருக்க பேஷண்ட்டோட நேம் எல்லாமே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த சைடில் நம்ம ஹீரோயின் போயிட்டுருக்கும்போது ஏய் யாவ் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது பார்த்தா இவன் காதில் யாவுன்றது விழுந்துருது. ஐயோ அவளுக்கு தான் வந்துட்டு அப்படின்னா வந்து இப்படி கேன்சர் இருக்கான்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். வந்து அவர் அங்கே பாட்டியோட நேம் எல்லாம் சொல்லிட்டு எல்லாரோட நேமையுமே அங்கே வந்துட்டு விவரமாக சொல்லிட்டு இருக்காரு. பட் இவன் காதில் அதெல்லாம் விழுகலை அங்கே ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே பாட்டி கேட்குறாங்க இவ்வளோ வந்து காஸ்ட்லியான மெடிசன் இதெல்லாம் வந்துட்டு செலவை நீ எப்படி பார்த்துட்ருக்க நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாட்டி எனக்கு வந்துட்டு வேலை கிடைச்சிருக்குல்ல பாட்டி எங்கள் பாஸ் வந்துட்டு எனக்கு வந்து நிறைய வந்து போனஸ்லாம் கொடுக்குறாரு அதனால தான் பாட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறா. பாட்டி சரியானதுமே ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு உனக்காக நல்லா வந்து மாப்பிள்ளை பார்த்து மேரேஜ் பண்ணி வைப்பேன் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ வரைக்கும் அவன் கூட சேர்ந்து இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி பாட்டிகிட்ட சொல்லலை. நீ உனக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்தா பையனை கூட சொல்லுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவை பற்றி அங்கே யோசிச்சதுமே நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் நான் ஜஸ்ட் வந்துட்டு இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் அவருக்கு வேறு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்றப்ப நான் இப்படிலாம் யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் அதை பற்றி வந்துட்டு எதுவுமே அங்கே வந்துட்டு சொல்லலை. போயிட்டு அங்கே நம்ம ஹீரோ ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோமே பாஸ் என்னாச்சுன்னு சொன்னதும் டாக்டர்கிட்ட விசாரிச்சு உண்மையிலே அவளுக்கு லங் கேன்சர் தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிருது இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணை நான் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அந்த பர்த்டேக்கெலாம் வந்துட்டு எப்படி மாதிரி கிஃப்ட்டெல்லாம் உனக்கு பிடிக்கும் அப்படின்ற செட் அங்கே கேட்கும்போது எனக்கு வந்துட்டு ரொம்ப காசு செலவழிக்கிறதுலாம் பிடிக்காதுப்பா யாராச்சும் வந்துட்டு எனக்கு வந்து கேக் வந்து பண்ணி கொடுத்தாங்கனாலே ஓகே தான் அது கூட வந்துட்டு பைக் மாதிரி வந்து பண்ணி கொடுத்தாங்க எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு அவள் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினோட பர்த்டே வரப்போகுது ஸோ அதுக்காக வந்துட்டு அவன் என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா கேட்டுட்ருக்கான். பட் ஹீரோயினோட மைண்டில் ஜியாக்காக தான் வந்துட்டு இவன் கேட்டுட்ருக்கானான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறான். திரும்ப அவள் ரூமில் வந்துட்டு அங்கே ஸ்கிரிப்டை தான் படிச்சுட்ருக்கா. நான் சாகுறதுக்குள்ளே என்னோட லவ்வை கண்டிப்பாக கன்ஃபெஸ் பண்ணி ஆகணும் நானும் எவ்வளோ நாள் தான் என்னோட லவ்வை மறைச்சிட்ருக்க முடியும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கோமே இவனுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே மனசு கஷ்டமாயிருது. என்ன நடந்துட்டுருக்கு அவளோட லைஃப் வந்துட்டு இவ்வளோ ஈஸியாக முடியறதுக்கு நான் எப்படி விட முடியும் வந்துட்டு நல்லபடியாக வந்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டை சொல்லி அவளோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிக்க சொன்னால் அவங்க வந்துட்டு பாட்டியோட கண்டிஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இவன் பேசிகிட்டு இருக்கான். ரொம்ப மோசமாக இருக்குது நிலமை ஜஸ்ட்டு வந்துட்டு
வந்துட்டு ஒரு 3 இல்ல 2 வீக்ஸ் தான் உயிரோடு இருப்பாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. பிறகு மீட்டிங்காக பார்த்தா ஆள் வரவே இல்லை. ஏன்னா பாஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வராமல் இருக்காரு, இந்த மாதிரி வந்துட்டு இருந்ததுன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அசிஸ்டண்ட் அவர் முக்கியமான வேலையாக வெளியே போயிட்டாரு, இன்னைக்கு மீட்டிங் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே வந்து தன்னோட கையாலே வந்துட்டு கேக் நம்ம ஹீரோயினுக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அவன் எங்கே போயிருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு உனக்காக தான் இவர் பண்ணிட்டுருக்காரு அப்படின்ட்டு சொன்னதும் அவங்க ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கா. அந்த இடத்த கண்டுபிடிச்சி அவங்க வந்துட்டு இது எல்லாம் எனக்காக தானேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க வந்து பேசினதுமே என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத ஃபோக்கஸ் விலகிரும்னு சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயினுக்கு ஷூட்டிங்குமே நடந்துட்டுருக்கு. அவர் அங்கே சொல்கிறாரு இப்போ உங்களோட ஹஸ்பண்டும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுமே சேர்ந்து அங்கேருந்து வர போகிறாங்க, அதை பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப எமோஷனல் ஆக போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் இங்கேருந்து ஆக்ட் பண்ணி வாங்க நடந்துன்னு சொன்னதுமே அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவும் அங்கே ஜியாவுமே இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு உண்மையிலேயே வந்துட்டு அவளை அறியாமல் அங்கே எமோஷனலாக ஆரம்பிச்சிருது. நான் ஏன் இவ்வளோ தூரத்துக்கு எமோஷனல் ஆகிட்டுருக்கேன், அவங்க 2 பேரும் தானே லவ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அவன் கேக் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயினுக்கும் கொடுக்க வந்ததுமே அங்கே டைரக்டர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு சார் இது என்ன நீங்களே உங்கள் கையால் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின்ட்ட அவன் கொடுக்க போகும்போது இதை நீ டிசர்வே பண்ணலைன்னு சொல்லிட்டு அந்த ஜியா சொன்னதுமே எனக்கு அது நல்லாவே தெரியும், நீங்கள் இதை வந்து என்கிட்ட கொடுக்கணும்னு எந்த அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அவன் வந்துட்டு இவள் வந்து ரொம்பவே பூவர், அவள் ட்ரெஸ்ஸை பாருங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசிட்டு அதை அவன்கிட்ட இருந்து வாங்க பார்க்குறா, எனக்காக தானே நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் உன்ட்ட சொன்னேன்னா இது அவளுக்காக தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு உண்மையிலே இது எனக்காகவா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு எல்லாருக்குமே ஷாக் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. திரும்பி சேர்ந்து வீட்டுக்குமே வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஸ்கிரிப்டை திரும்ப படிச்சுட்டு இருந்தா இவங்க பின்னாடி வரப்போ தெரியாமல் இடிச்சு விழுக போனால் 2 பேருமே பக்கத்தில் க்ளோஸாக வந்துடுறாங்க. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் புக்கே கொடுத்துட்டு ஐயோ நான் எதுவும் பார்க்கலன்னு சொல்லிட்டு வேமார்ந்து போனதுமே இவங்க ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுறான். சரி ஓகே நான் வந்துட்டு உன்னோட பர்த்டேக்காக தான் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன், உன்னோட பர்த்டேவை நம்ம சேர்ந்து வந்து செலிப்ரேட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க. நான் வந்துட்டு இவளை இதுக்கப்புறம் எந்த ஒரு கஷ்டமே படவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே வந்துட்டு அங்கே கேர் பண்ணி பார்த்துக்கிறான். அவளோட அசிஸ்டண்ட்டாகவே மாறி போயிடுறான். அவளை அங்கே வந்துட்டு உட்கார வச்சு அங்கே வந்துட்டு மசாஜ் கொடுக்குறது, அவளை வந்துட்டு டீ கொடுக்குறது, அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்ன எடுப்படி வேலை இருக்கோ எல்லாமே வந்துட்டு அங்கே வந்து பார்த்துட்ருக்கான். பிறகு ரிங் ரெடி பண்ணுறதுக்காக அவன் அளவு வேறு எடுத்துட்ருக்கான். நம்ம ஹீரோயினுமே அவளோட ஒர்க்கில் அங்கே வந்துட்டு ரொம்பவே பிஸி ஆகிட்டுருக்கா. அங்கே பண்ணிட்டு இருக்கும்போதே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு தலை சுற்றி அங்கே மயக்கமானதுமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து ரொம்ப டயர்டாக இருந்திருக்காங்க, அதனால தான் இப்படி ஆயிருக்கு, வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ரிப்போர்ட் கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் டாக்டருக்கு தான் படிச்சிருக்கீங்களா, அவளுக்கு லங் கேன்சர் இருக்குது, நீங்கள் வந்துட்டு எதையுமே ஒழுங்காக வந்துட்டு படித்து பார்க்காம ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு செக் பண்ணாமல் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது, என்னத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு. அப்போ அங்கே பாட்டி வந்துட்டு அந்த சைடில் தான் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இவங்க யாரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க யாவுன்னு சொல்லிட்டு என்னோட பேத்தியோட பேரெல்லாம் எடுபடுதேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பார்க்கும்போது அப்போ நர்ஸ் அவங்க வந்துட்டு நீங்கள் இப்படிலாம் வெளியே சுற்றக்கூடாது, நீங்கள் உங்கள் ரூமுக்கு போங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பாட்டி போயிட்டு ரொம்ப டவுட் ஆகிட்டு அங்கே கால் பண்ணால் ஃபோன் வந்து ரீச் ஆக மாட்டுது, அவள் எங்கே போனான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் அவை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அவளுக்கு அங்கே மயக்கம் தெளிஞ்சதுமே நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு சஃபர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொன்னதும் நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு கவலையே பட வேணான்னு சொல்லிட்டு இருந்தா. பாட்டி வந்து எட்டி பார்த்ததுமே இவ ரொம்ப பயந்து போயிடுறா. வேமா வந்துட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி அவன் மறைஞ்சிக்கிறா. ஹீரோவுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு, நம்மளை ஹக் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. பட் பாட்டிகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவள் பண்ணியிருக்கா. பட் பாட்டி அங்கேருந்து போனதுமே இது ஜஸ்ட் ஆக்சிடெண்ட்டாக தான் நடந்துருச்சு, இதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சாரி கேட்குறா. பட் அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கு. அந்த ஜியாவும் அவங்க ஃப்ரெண்டுமே அந்த பக்கம் இருந்து வரும்போது நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு எவ்வளோ நாளைக்கு தான் நீ அந்த வீட்டில் இருந்துட்டுருப்ப, நீ ஒரு மிஸ்ட்ரஸ் மாதிரி அங்கேவே இருந்து என் வாழ்க்கையை வந்து கெடுக்கிறதுக்கு பார்த்துட்ருக்கியா, மரியாதையோட வீட்டை விட்டு நீ கிளம்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க ரொம்பவே இன்சல்ட் பண்ணிகிட்ருக்கா. நீ இப்போ எதுக்காக என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்ற செட்டு கேட்டதும் நீ தான் வந்துட்டு எல்லாத்தையுமே பறிச்சிட்ருக்க அப்படின்ற செட்டு அவங்க சண்டை போடுறா. நம்ம ஹீரோயின் அவங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அடிக்கடி வந்துட்டு இப்போ என்கிட்ட இந்த பேச்செல்லாம் பேசுகிறதுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அவர்கிட்டயே போய் பேசுகிற வேண்டியதானே, லவ் பண்ணுறீங்கன்னா அவர்கிட்ட சொல்லாமல் என்கிட்ட ஏன் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும், நான் போகணுன்னு சொல்கிறப்ப மோசமாக அங்கே வந்துட்டு பிஹேவ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அவர் ரொம்ப இழிவாக பேசும்போது அவங்க அசிஸ்டன்ட் அங்கே வந்துடுறாரு. நம்ம ஹீரோயினை பிடிச்சி அங்கே வந்துட்டு அடிக்க வந்ததுமே அவங்க டிரைவரை வந்து போட்டு அடித்ததுமே நீங்கள் என்ன தைரியம் தான் இப்படி வந்துட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசுவீங்க, நான் வந்துட்டு என்னோட வருங்கால ஹஸ்பண்டாக சொல்லி அவளை வந்துட்டு வேலையை விட்டு தூக்குறது மட்டும் இல்லை உங்களையும் தான் சொன்னதும் இப்போதைக்கு அவங்க தான் ஒய்ஃப், அவங்க சொல்கிறதா நாங்கள் ஆர்டர் ஃபாலோ பண்ணுவோம், நீங்கள் ஜஸ்ட் வந்து அவுட் சைடர் தான், மேடம் சொன்னால் மட்டும்தான் கேட்போன்னு சொல்லிட்டு அங்கே அவர் ரொம்பவே கோவப்படுறாரு. அங்கே கார்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. உங்களுக்கு யாராச்சும் வந்து தொந்தரவு பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு.
ஹீரோயினுக்கு அப்போ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. இல்லை எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டா. பிறகு அந்த ஜியாட்டா அவங்க அப்பா அங்கே வீட்டில் கால் பண்ணிட்டு இப்படி நம்ம ஹீரோவோட வந்து பேசி முடிச்சாச்சு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கா. பாட்டையில் என்னோட லெவல் என்னென்னு ஜஸ்ட் உன் கூட வந்து ஆஃபர் இருக்கிறதெல்லாம் நீ வந்துட்டு ஒய்ஃப் ஆயிருவியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இன்சல்ட் பண்ணிட்டு வந்து வீட்டை விட்டு காலி பண்ணுறதுக்கு வழி பாரு, இல்லைன்னா உனக்கு நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே எமோஷ்னலாக ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வந்தா அங்கே வந்துட்டு மெய்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. நான் வந்துட்டு கான்ட்ராக்ட் முடிஞ்சு போயிடுவேன்னு சொல்லிட்டு இப்போவே ஹையர் பண்ண ஆரம்பிச்சிட்டா நான் சமையல் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு கஷ்டமாயிட்டுருக்கு. பட் இதில் கஷ்டப்பட என்ன இருக்குது, ரியாலிட்டி என்னமோ ஏற்றுக்கணும் அப்படின்ற சைட்டு அவள் பார்த்துட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸ் அங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்கள இது முடிக்க நம்ம ஹீரோயின் பார்த்ததே இல்லை. அவங்க தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டதுமே நம்ம ஹீரோயினுமே அவங்கள கூப்பிட்டு வச்சு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு நல்லாவே புரியுமா, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் நடந்துச்சு. ஜியாவை ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்கான். ஸோ வந்துட்டு நாங்கள் வந்து அவனுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டோம். நீ வந்துட்டு இப்போ இந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு பேசினதும் நானுமே வந்துட்டு இங்கே கிளம்ப ரெடி ஆகிட்டுருக்கேன். உங்கள் பையனோட லைஃப்பில் நான் எந்த விதத்துலையுமே வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் தன்னோட பேக்கிங் பண்ண அங்கேருந்து கிளம்பினதுமே அப்போ அவங்க அங்கே பேரண்ட்ஸ்க்குமே வந்துட்டு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. பொண்ணு ரொம்பவே நல்லவளாக இருக்கா, எல்லா விதத்துலையுமே நம்ம இவளுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தன்னோட ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் கிளம்புறேன் ஆன்ட்டின்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டு இந்த பிரேஸ்லெட்டை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே எனக்கு எதுக்கு இது ஆன்ட்டி, எனக்கு வேணான்னு சொன்னதும் என்னன்னா சொல்லக்கூடாது, இதை கண்டிப்பாக வச்சுக்கணுமான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே வாங்கிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறா. அங்கே அந்த மெய்ட் போயிட்டு நம்ம ஹீரோயினை சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறாங்க. பார்த்தா ஆளை காணும். அங்கே ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிட்டு நம்ம ஹீரோட்ட அவங்க கால் பண்ணி அங்கே இன்ஃபார்ம் பண்ணதுமே ஹீரோயின் இப்படி மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவளை மீட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு கிளம்பி விடுறான். பார்த்தா அவங்க பேரண்ட்ஸ் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே வந்துட்டு கவலையாகி போயிடுது. இப்போ என்னத்தை சொல்லி நீங்கள் அவளை போய் அனுப்பி வச்சிங்கன்னு சொன்னதும் என்னத்தை சொல்லி அனுப்பி வச்சோம், உண்மையை தான் சொல்லியிருக்கோம், ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, ஃபினிஷ் ஆயிடுச்சு, ஜியாவை தானே நீ மேரேஜ் பண்ணிக்கிறணும், ஆல்ரெடி பேசி முடிவு பண்ணியாச்சுன்னு சொன்னதும் யாரை கேட்டு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, நான் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டேன், இந்த 3 இயர்ஸில் அவளை தான் நான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவ கூட தான் சேர்ந்து இருக்க போகிறேன், அந்த பொண்ணுக்கு பாவம் லங் கேன்சர் வேறு, அவள் கொஞ்ச நாள் இறந்து போயிட்டா, அவள் வந்துட்டு சாக போகிறப்ப கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்து கோவமானதுமே அதை கேட்டுட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு வேறு அங்கே ஷாக் ஆகிருது. அங்கே வந்துட்டு அசிஸ்டன்ட் கால் பண்ணி மேடம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சுன்னு சொன்னதும் அவன் மீட் பண்ண போனதுமே அவங்க அப்பா நீ போகக்கூடாதுன்னு சொன்னாலுமே கேட்க மாட்டான். பாரு உன் பையனை இவன் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்படுறாரு. ஹீரோயின்ட்ட கால் பண்ணி அவன் கூப்பிட்டாலும் தயவு செஞ்சு நீ வந்துடாதம்மா, நீ அப்ராடுக்கு போகிறதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணுறேன், எல்லா விதத்தையும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்பவே கவலையாயிடுச்சுக்கு. யாவும் வந்து ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா, நம்ம வந்துட்டு மேரேஜ் பண்ணி வச்சாலும் நல்லது தான், ஆனால் வந்துட்டு என்ன பண்ண முடியும், அவனுக்கு ஜியாவை தானே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா அவன் வந்தாலுமே வந்துட்டு நான் இங்கேருந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணிடுறான். நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே அவனுக்கு கால் பண்ணிட்டு இருக்கான். பட் ஃபோன் எடுக்க மாட்டா. அப்போ அவன் கதவுக்கு பின்னாடி வந்துட்டு நான் இங்கே தான் இருக்கேன், நீ கதவை ஓப்பன் பண்ண சொன்னாலுமே தயவு செஞ்சு நீங்கள் இப்படி என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்காதீங்க, நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போங்கன்னு சொன்னதும் நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன், நான் உன்னை மீட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே அவனோட பேச்செல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு அங்கே அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்போ அவன் பார்த்தா நான் வந்துட்டு உனக்காக தான் இங்கே வந்திருந்தேன், ஆனால் நீ என்னை புரிஞ்சுக்க மாட்டேன்ட்டா, நீ உன்னை கேர் பண்ணிக்கோ அப்படின்ற சொல்லிட்டு அவன் கொண்டு வந்த ரிங் அங்கே வச்சுட்டு போனதுமே ஹீரோயின் கதவை ஓப்பன் பண்ணி அந்த ரிங்கை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிருது. அப்படின்னு அளவணைக்கு எடுத்தது என்னோட ரிங்காக தானா அப்படின்ற சைட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்னை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா, ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரா அப்படின்ற சைட்டு நம்ம ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக வேகமாக கிளம்பி போகிறா. பட் அதுக்குள்ளே அவன் அங்கே போயிடுறா. நம்ம ஹீரோயினால் அங்கே பார்க்க முடியாமல் போயிடுது. போயிட்டு அவன் பாட்டு பயங்கரமாக அங்கே தண்ணி போட்டுச்சேக்கான். அப்போ அங்கே அந்த ஜியா வந்துட்டு அதில் ட்ரக்கை கலந்து அவனுக்கு கொடுத்துடுறா. அவனுக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. அங்கே வந்துட்டு இவன் பக்கத்தில் இவள் க்ளோஸாக வந்ததுமே அங்கே வந்து அவன் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு மரியாதை எங்கேருந்து போன்னு சொன்னதும் நீங்கள் என்ன இப்படிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, நாங்கள் உங்களோட வருங்கால ஒய்ஃப் தானே அப்படின்ற சைட்டு அங்கே வந்துட்டு அவள் கேட்குறா. இங்கே அசிஸ்டண்ட்டை பார்த்தா அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணி அங்கே வந்து வர வச்சிடுறான். ஹீரோயின் வந்ததுமே அங்கே ரொம்பவே ஹாப்பியாகி போயிடுது. ரொம்ப சந்தோஷமாயிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து அவன் ஹக் பண்ணிவிட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது இவ ஸ்டாப் பண்ண போனதுமே அங்கே அசிஸ்டன்ட் கையை வச்சு மறைச்சி நீங்கள் போகாதீங்கன்னு சொன்னதும் நீ இப்போ என் பேச்சவே கேட்க மாட்டியா, நான் அவரோட வருங்கால ஒய்ஃப் அப்படின்ற சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வருங்கால ஒய்ஃப் தான், இப்போதைக்கு அவங்க தான் ஒய்ஃப், அவங்களோட ஆர்டர் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், மேரேஜ் ஆகி வந்த பிறகு நீங்கள் ஆர்டர் போடுங்க அப்போ ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள தான் 2 பேருமே ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்காங்களே, நடுவில் நீங்கள் ஏன் வந்துட்டு இருக்கீங்க, வேணான்னு தானே விட்டுட்டு போனீங்க, இப்போ திரும்ப வருவீங்களா, அதுக்கு மேலே பாவம் உங்களுக்கு லங் கேன்சர்
இருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டு அவள் ஷாக் ஆகிட்டு அடப்பாவீங்களா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அவளுக்கு லங் கேன்சர் கிடையாது அவங்க பாட்டிக்கு தான் அப்படின்ட்டு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு வேமா அங்கே வந்துட்டு கால் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் விசாரிக்கிறான். அப்போ அங்கே உண்மை தெரிஞ்சு போயிடுது. அதை கேட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஆனால் ஹாப்பியாகிடுச்சு இருக்கு. அப்படின்னா என் பாஸோட சேர்ந்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ரூமில் வந்துட்டு அங்கே ஸ்டே பண்ண வச்சா. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ அங்கே அவ்வளோ வந்து பிடிச்சி இழுத்துட்டு ப்ளீஸ் நீ வந்து என்னை விட்டுட்டு போயிடாத, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அங்கே வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் ஆளை காணும். அப்போ அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு வேமாவே வந்து இறங்கி வந்துட்டுருக்கான். அப்போ அந்த ஜியா நான் வந்துட்டு உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் நீ எதுக்காக இங்கே நின்றுட்டுருக்க போது நீ கிளம்புன்னு சொல்லும்போது இப்படி மேடம் வந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுறான். என்ன தானே லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, என்னை விட்டுட்டு வேறு ஒருத்தையும் எப்போ எப்படி மேரேஜ் பண்ணுவீங்கன்னு சொன்னதுமே நீ வந்துட்டு டெய்லி ஒரு மேல் மாடல் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருப்ப, உன்ன மாதிரி ஒரு லேடியை போய் நான் மேரேஜ் பண்ணுவேன்னா உனக்கு அந்த தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு அவளை திட்டி விட்டுட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அதை கேட்டுட்டு இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் அங்கே ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருந்தா இன்றைக்கி வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய சிஇஓ ஆம்பா அவங்க வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இங்கே ப்ரப்போஸ் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு ஹீரோ ரொம்ப ஹாப்பிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நான் வந்துட்டு உன்னை தான் ரொம்ப லவ் பண்ணி இந்த 3 இயர்ஸில் புரிஞ்சுக்கிருச்சு அவ்வளோ கிடையாது, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், நீ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் என்னை மேரேஜ் பண்ணிக்கிருவியா அப்படின்ற சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணி அங்கே கேட்டதுமே ஹீரோயின் தயவு செஞ்சு எந்திரிங்க எல்லாரும் பார்க்குறாங்கன்னு சொன்னதும் நீ என்ன இப்போ ஓகே சொல்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவளுமே அங்கே ஹக் பண்ணிக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாங்கன்னு இப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.